வேதவள்ளி ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்மளோட ஜட்ஜே சொல்லிட்டாங்க. சோ அடுத்ததா கலக்கல் கல்பனாவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருவோம். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் கல்பனா. கல்பனா, உன்னதான் கூப்பிடுறாங்க. நீதான் பாடணும். போ. நானா? பின்ன நானா? ஏன்டி இப்படி பேசுற? வேணும்னா சொல்லு, உனக்கு குரல் சரியில்லைன்னு போட்டில இருந்து விலகிட்டேன்னு சொல்லலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த கல்பனை முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டா. இன்னைக்கு நான் பாட்டு பாடி இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அது சரி கல்பனா, எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதனாலதான் சொன்னேன். எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு. நான் போய் பாடுறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் கல்பனா. டேய், ஆல் தி பெஸ்ட் சொல்றா. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ். போ போ போ. என்ன கல்பனா, எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஏன் என்ன பார்த்தா பிராக்டிஸ் பண்ணாத மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். விடிய விடிய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலயும் பட்டைய கலப்பிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் பட்டைய கலப்பாம விட மாட்டேன். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் கல்பனா. எங்க ஆளை காணோம்? யார தேடுறா இவ? அங்கிள். மேடம் வரட்டுங்களா? கம் ஆன். வரேன் மேடம். கல்பனா, யார் இவங்களா? நல்லா கேட்டிங்க போங்க. இசை இல்லாம எப்படி பாட்டு பாடுறது? இவங்கெல்லாம் என்னோட இசை கலைஞர்கள். ஓகே ஓகே ஓகே. அவ ஏதோ தம்பூரோட உட்காந்தா, ஏதோ ஹார்மோனியம், தபலா, மிருதங்கம், ஃப்ளூட்டு, ஆர்கெஸ்ட்ராவே ரெடி பண்ணிருக்காங்கப்பா. ரகலையா இருக்குதே. ஏய், சும்மா சொல்லக்கூடாது. என்னோட 2 மருமகனுக்கு சங்கீதத்துல ஈடுபாட பார்க்கும்போது எனக்கு புல்ல இருக்குதுடா. இருங்கப்பா, இன்னும் கல்பனா நீ பாடவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா ஃபுல்லா அரிக்கட்டும். நல்லா அவ சாப்பிட்டா கசல் பாட போறான்னு நினைக்கிறேன். ரொம்ப இனிமையா இருக்கும்டா காது நெருங்கி. பாப்போம் பாப்போம் என்ன பாடுறாங்கன்னு பாப்போம். இன்னும் பாட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சோடாவா? நான் ரொம்ப ஓவருங்க, ஓவர் அளப்பறையா இருக்குது. கொஞ்சம் சும்மா இருங்க. சரி, நான் 1 2 3 சொல்லி ஆரம்பிக்கிறேன். ரெடி? ஓகே, ரெடி. ரெடி? 1 2 3. செல்லாட்டா செல்ல மாரியாட்டா, எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நிலாட்டா. அம்மா, கொஞ்சம் சுருதியோட பாடுங்கம்மா. யோ, ஸ்ருதி கூட நான் எதுக்கு பாடணும்? நான் இங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். நான் தனியா தான் பாடுவேன். ஏன்னா நான் தான் கண்டஸ்டன்ட். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.